जराजन्म विनाशाय देह சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான மாற்றம் நமக்கு தெரிகிறது. காரணம் என்றால் 2025 3 கிரகங்களை பயிற்சி இருக்குது. அது பர்டிகுலர்லி 3 கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி மார்ச் 29 சனி பயிற்சி முடிஞ்சு விட்டது. வருகின்ற மே மாதம் 15 குரு பயிற்சி மாறப்போகிறது. அதே போல 18 ராகு கேது பயிற்சி மாறப்போகிறது. ஸோ இதனோட இம்பாக்ட் தான் டோட்டல் நமக்கு ஏன்னா ஆண்டு கிரகங்கள் அண்ணும்போது இப்போ குரு அண்ணும்போது பர்டிகுலர்லி பொருளாதார விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஒரு உயிர் என்பது, பொன்னும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் 1 வருஷம் ஆளுமை கொண்டவராக இருப்பார். ராகு கேத்து அண்ணும்போது திடீர்னு ஒரு மெட்டீரியல் சக்சஸ்ஸு, திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டு, திடீர்னு ஒரு அட்டாச்மெண்ட், திடீர்னு ஒரு டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஷேடோ பிளானட்ஸ். அதாவது நமக்கு கர்மாக்கு ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ், திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டா, திடீர்னு தொழிலில் ஒரு பயங்கரமான சரிவு, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு கேத்து 1.5 ஆண்டுகளுக்கு அவங்க ஆளுமை என்பது உறுதியாகிறது. அது போலவே சனி பகவான் 2.5 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2027 மார்ச் அதாவது ஜூன் மாதம் வரை அவருடைய ஆளுமை மிக பிரதானமாக இருக்கு. ஏன்னா மெயின் கர்மா பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களை பயிற்சி என்பது நமக்கு மார்ச் 18 அதாவது மே 18 முடியுது. ஸோ அப்போ மே மாதம் என்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் ஆல்ரெடி மாறிவிட்டார், அவருடைய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே வராரு. அதுவும் சனி பகவான் நீங்கள் அதுதான் மெயினாக பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்சைட் போய் பார்த்தோம்னா சனி பகவான் உத்திராட்டாதி 1 இருக்கிறார். குரு பகவான் மிருகசீரிஷம் 2 இருக்காரு, அதாவது நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தை பொறுத்து தான் ரிசல்ட் என்னதை கொடுக்கும். இப்போ குரு செவ்வாயோடு இருக்கும்போது குரு நட்பு, செவ்வாய் பூமி சம்பந்தமாக நிறைய பிசினஸ்கள் நடக்கிறதுக்கு ஒரு துணையாக நிற்கும். அது போலவே ராகு போராட்டாதில் இருக்கிறார் குருவன் நட்சத்திரத்தில். அதனால தான் என்ன, பயங்கரமான ஒரு எதிர்பாராத ட்ரெமெண்டஸ் சக்சஸ் டுவர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது குரு சார்ந்த எல்லா விஷயங்களும் ராகு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் தூக்கி விடுவார். இப்போ கோல்டு இதெல்லாம் பயங்கர ரைஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா ராகு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுக்கூடிய. அதே மாதிரி கேத்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன்னா உத்திரம், ஆத்மகாரக்கனை. ஸோ அது அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலான டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இது கிரகங்களுடைய இந்த 3 கிரகங்களுடைய இம்பாக்ட்ன்றது. இப்போ நமக்கு இந்த மே மாதத்தினுடைய டிரான்சிட் பார்க்கும்போது நமக்கு கிரகங்கள் முதல்ல எங்கெங்கே உலா வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது புதனும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, புதன் நீச்சத்தில் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகத்தோட மே மாதம் தொடங்குது. அது மே மாத கிரகங்கள் இருக்கும்போது நீச்சபங்கத்தில் இருக்குது. சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துச்சு. ஸோ 2 க்ரூயல் பிளானட்ஸு, 2 கர்மா பிளானட்ஸு, 2 சாஃப்ட் பிளானட்ஸ், இந்த 4 பிளானட்ஸ் மீனத்தில் இருக்குது. த மெயின் பாயிண்ட். ஸோ விரயத்தில் சனி இருக்கார், அதாவது காலபுருஷ ராசிக்கு நான் சொல்கிறது. அப்போது சூரியன் எக்ஸால்டேஷனில் இருக்கிறாரு ஏரிஸில், மேஷத்தில். குரு 2ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் தொடர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு. இது நீங்கள் கிளியராக பார்க்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாருன்னா நமக்கு செவ்வாய் நீச்சமடையும் போது தான் இந்த மாதிரி எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் பர்டிகுலர்லி ஒரு எனர்ஜெட்டிக் பிளானெட்டு. செவ்வாய் ஒரு ஆளுமை கொண்டதாக இருக்கும். அப்போ செவ்வாய் நமக்கு நீச்சமடையும் போது நமக்கு ஒரு எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத ஒரு வெடி விபத்துகள், இது போன்ற நிலைகள் எல்லாம் நடக்கும். செவ்வாய் அத்தகையான ஒரு பிளானட் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கேத்து கன்னியில் இருக்காரு. இது நம்மளுடைய கிரகங்கள் உலா வருகின்ற நிலை. இப்போ 12 ராசிகளுக்கு இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட், இந்த சனி பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட்,
இந்த ராகு கேத்துகள்னால அல்லது குருனால எத்தகையான ஒரு சக்சஸ் என்றது இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மே மந்தனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போதே கிரகங்களோட நிலை நம்ம பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு எத்தகைய நிலைகளை கொடுக்க போகுது, ஏன்னா என்னென்ன ராசிகள்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, அதனுடைய நிலை என்ன, அப்படி எல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அதாவது நம்மளுடைய ஆனந்த துவரக்க சப் சேனல், அதாவது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிங்கோ. பர்சனல் கன்சல்டேஷன் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்ந்து 25 வருஷமாக நம்ம வந்து உலக அளவுலேயே கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து என்ன நடக்க போகுது மே மாதத்தில். ஸோ மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார் 11ஆம் இடத்துல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 11ஆம் இடம்ன்றது நம்மளுடைய ஆசைகள், அனைத்து வகையான நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். அது உச்சத்தில் இருக்கிறது போது உச்சபட்சமான ஒரு அமைதி என்பது, ஆனந்தம் என்பது, சந்தோஷம் என்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிக முக்கியமானது. அது உச்சத்தில் இருக்கிறதுனால ரொம்ப யோகம் தரக்கூடியதாகவும் தனாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்குது. அதாவது குடும்பஸ்தானாதிபதியோடு சேர்ந்து 11ல் இருக்கு. ஸோ ராசிநாதன், லக்னாதிபதி, தனாதிபதி 2 பேரும் சேர்ந்து 11ல் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வருமானம், எதிர்பாராத அபரிமிதமான ஒரு தன செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக மே மாதம் அமைந்து விடுகிறது. அடுத்து நமக்கு 3ஆம் பாவத்துக்குரிய சந்திர பகவான் வந்து நமக்கு 2ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். அது வந்து நமக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய சமயமாக அமைந்துவிடும். அதாவது நம்ம நீண்ட நாட்டுகளா இப்படி நடந்த பரவாயில்ல, அப்படி நடந்த பரவாயில்லன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடையும் போது இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு என்றது ஏற்படும். அதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், இல்லை அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு விபத்து ஆபத்தில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம் அடையும் போது நடக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை வந்து துணிஞ்சு செயல்பட முடியாது. ஏன்னா அது வெற்றிகள் ஸ்தானம் இல்லையா, அந்த இடத்துல செவ்வாய் வெற்றி வீரன் வந்து மங்கி போயிருக்கான். ஸோ எது நினைச்சாலும் ஒரு தயக்கம், எங்கேயும் போகலாம், ஒரு இடத்துக்கு போய் ஒன்று கேட்கலாமன்னா கூட உள்ளுக்குள்ள சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னே திருப்பி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி அந்த நேரம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டீங்க. 3 செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தோய்வு. 4 கோடி சூரியன் உச்சம் சூப்பராக இருக்குதுங்க. 4 கோடி உச்சம் சூரியன் இருந்ததுனால தான் நமக்கு வந்து அம்மா வழியாக நல்ல ஒரு தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், நினைச்சபடி அம்மா எண்ணங்களை ஈடேறும் வகையில் நம்ம செயல்படுறது, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வண்டி வாகனங்கள், ஒரு கம்பீரமான ஒரு வாழ்வு தரக்கூடியதாக மே மாதம் அமைந்து விடுகிறது. 5ஆம் பாவத்தில் கேத்து. 5ஆம் பாவத்தில் கேத்து வரும்போது பிள்ளைகளை வழியே தொந்தரா. ஏன்னா ராகு கேத்துக்கள் 5ல் வரும்போது நாகதோஷம் வரும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கோச்சார ரீதி இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்தில் 5 கேத்து ராகு இருந்தான்னாவே நாகதோஷம் வந்துச்சுன்னு அர்த்தம். நாகதோஷம் வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை கொடுக்கும். பேச்சில் பிரச்சனை கொடுக்கும், இல்லை காது கோளாறு, இஎன்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இயர், நோஸ் அண்ட் டங், இந்த 3ல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும். 5ல் கேத்து பிறப்பு ஜென்ம ஜாதகத்தில் இருந்தால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் கேத்து வருதான்னா நீங்கள் அடுத்து குழந்தைகளுக்கு உடனே உஷாராயிடணும். ஏன்னா ராகு வந்தால் அபார்ஷன்ஸு, கேத்து வந்தால் பேச்சில் வந்து தெளிவு பெறாத நிலை ஏற்படும், அல்லது சிந்தனையில் தெளிவுபடாத நிலை ஏற்படும், அல்லது காது கோளாறுகள், இந்த மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் கொடுக்கும். 6 கோடி சுக்கிரன், ஏன்னா 1 6 கோடி வந்தானே உங்கள் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். எதிரிகள் வீழ்த்தக்கூடிய சமயம் மே மாதம் வந்து வழக்கு வாத்தியங்கள்லேருந்து வெற்றி நிச்சயமாக பெறுவீர்கள். நினச்சது உடனே நடக்கும்.
ஏழுக்குடி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஏழுக்குடி செவ்வாய் நீச்சம் அடைகிறாருன்னா கணவன் வந்து எந்த வேலையை செய்யும் வேலையில திடீர்னு சரிவு ஏற்படும். திடீர்னு வந்து எதிர்பாராத தன நஷ்டம், பண நஷ்டம், ஏதோ திடீர்னு சொத்து வாங்கலாம்னு போனால் அதில் வில்லங்கம், ஏதோ ஒரு வகையில் சம்மந்தம் இல்லாத வீண் பழி, ஒரு பிரச்சனையை மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால தான் மே மாதம் ரொம்ப ஒரு உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எட்டுக்குடி குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அதனால தான் நம்ம ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தான் படாத ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பார்வை பலத்தால் தான் நன்மை. ஜென்ம குரு வந்து நம்மளை படுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். உண்மையை ஜென்மகுருன்னா ஜென்மகுரு ராமர் வனவாசம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஜென்மகுரு எப்போவுமே கொஞ்சம் மனசஞ்சலங்களை நிச்சயமாக கொடுப்பாரு. அது நீங்கள் ஆல்ரெடி பட்டிருப்பீங்க. இந்த மாதத்தில் அவர் 15ஆம் தேதி உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால தான் நிச்சயமாக ரிலீஃப் ஆயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த மன சஞ்சலங்கள்லேருந்து, இந்த மன குழப்பத்திலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நல்ல டைமுங்க. அதுக்கப்புறம் பாக்யாதிபதி சனி பகவான் உங்களுக்கு 9, 10 குடையவன் சனியாக வர்றாரு. அவரை 11ல் இருக்கிறாரு. மிகப்பெரிய ஜாக்பாட்டுங்க மே மாதம். பெரும்பாலும் சனி பகவான் பேச்சு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல ஒரு நிலை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு யோகக்காரக்குன்னா அவர் முழுமையான ஒரு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் 9th 10th லார்ட வராரு. 9th and 10th லார்ட் in the 11th house which gives immense wealth and riches. அதனால பயப்பட தேவையில்லை. ஸோ எதிர்பாராத ஃபார்ச்சூன் கிடைக்கும், எதிர்பாராத ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் கிடைக்கும், கெரியரில் ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான வேலை கிடைக்கும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய நிலை. 11 கெயின். இப்போ வரை ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க, அங்கீகாரம் கொடுத்துருந்துருக்க மாட்டா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தும் நல்ல ஒரு சொல்லிக்கூடிய அளவுக்கு ஒரு பொசிஷன் இல்லாத, ஒரு டிக்னிட்டி இல்லாத வேலையில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அது வந்து நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டாகின ஒரு நல்ல நேரம் மே மாதத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 11th இருக்கிறதுனால தான் நல்ல ப்ரொமோஷன்ஸும் நல்ல டிரான்ஸ்ஃபரும் நீங்கள் நினச்சி பண்ணி நடக்கிறத ஒரு காலமாக அது அமைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 11 கோடி குரு பகவான் அஷ்டமத்த ராசிலே இருக்கிறாரு. ஸோ எது செஞ்சாலும் நமக்கு நிறைவு பெறக்கூடியதாக அமைந்துவிடும். ஏன்னா 8, 11 கோடி குரு வரதுனால 11 வந்து ஆசைகள் நிறைவேற்றக்கூடியது, 8 வந்து தடை பண்ணக்கூடியது. ஸோ 2க்கும் சம்மந்தப்பட்டது அது. ஸோ அதனால தான் வந்து பாதி நினச்சது நடக்கும், பாதி நடக்காமல் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுதான் குரு வந்து எப்போ உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. ஆக எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற்றும் வழியாக உங்களுக்கு மே மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக அமைந்து விடுகிறது. 12ஆம் வீட்டில் சூரியன் வந்து உச்சம் பெறுகிறார். 12ல் ஐனசைன சொக்கலம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் உச்சம் பெறும்போது அந்த 12ஆம் இடம் வலுவடைகிறது. 12ஆம் இடம் அதாவது வலுவடைகிறதுனால என்ன பிரச்சனைன்னா தூக்கம் வராதுங்க. ஃபஸ்ட்டு வெளியூர் பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும். தந்தையாருக்கு உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள் ஏற்படும். அரசர்கள் அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் இன்டர் பாலிடிக்ஸ் பண்ணி வேலையில் பல சிக்கல் உண்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஈகோ கிளாஷஸ் நிறைய வரும். ஏன்னா சன் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்ட்ஸ் ஈகோ ப்ராப்ளம் தோண்டக்கூடியது அது ஒரு கிரகம் தான். அதனால தான் அவன் 12ல் வரதுனால மேஷராசி அன்பர்கள், அதாவது ரிஷபராசி அன்பர்கள் பெரிய இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட அல்லது உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போதோ அல்லது அவங்களுடைய போக்கில் போய் நீங்கள் நல்ல விதமாக கன்வின்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மே மாதத்தினுடைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது 10th லார்ட் சூப்பர், தொழில் சூப்பராக பிரமாதமாக இருக்குது, பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து நம்ம தொழிலை தொடர்ந்து மேற்கொண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் தாராளமாக பண்ணிட்டு போகலாம். 2nd லார்டு இந்த 11th ஹவுஸ் எதிர்பாராத தன செல்வங்கள் அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமைந்து விடுகிறது. 5th லார்டு புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறாரு. ஸோ எதிர்பாராத ஒரு பேரும் புகழும், எதிர்பாராத ஒரு கல்வி, ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய நிலை என்பது. 7th லார்டு டெபுலேஷனு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை மோதல்கள் வரும், ஜாகிரதா இருக்கணும். 11th கெயின்ஸ், ஒரு தொழில் பண்ண லாபம் வேணும் இல்லையா, 11th லார்டு ராசியில் இருக்குது. ஸோ நிறைய விரயங்களை சேதங்களை கொடுக்காது. ஆக மொத்தத்தில் மே மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றமான எதிர்பாராத ஒரு தன சேர்க்கை தரக்கூடிய மாதமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. சர்வேஜனா சுகினோ பவ, சுகி பவ.